ஹரி ஓம் 20/5/2026 புதன்கிழமை. நாளைய திதி பஞ்சமி திதியும் சதுர்த்தி திதியும் இருக்கிறது. நாளைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா மிருகசீர்ஷ நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கிறது. நாளைய தினம் நேத்திரம் ஜீவன், நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற பார்வையில் உள்ளது. நாளை தினம் என்ன காம்பினேஷன் பார்த்துருவோமா? வாங்க பார்த்துருவோம். என்ன காம்பினேஷன் அப்படின்னா, நாளை தினம் புதன் ராகுவும் புதன் குரு காம்பினேஷன்லேயும் இருக்கிறதுனால நாளை தினம் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு விதமான கல்வி முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஆதி விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிதலப்பதியில் இருக்கக்கூடிய ஆதி விநாயகரை வழிபாடு பண்ணுவது. அதே போல் சிகரெட் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சியெலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஆதி விநாயகர் ஆலயத்தில் போய் சித்தலப்பதியில் இருக்கக்கூடிய ஆதி விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீக்கக்கூடிய அருள், இந்த நோயை நீக்கக்கூடிய அருள் அந்த விநாயகருக்கு இருக்குது. அதே போல் இந்த 2 இரட்டைப்பிள்ளையாருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்ம பசங்களுக்கு நல்லபடியாக ஒரு படிப்பில் முன்னேற்றம், வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கும். இந்த விநாயகர் சுயம்பு விநாயகராக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இந்த புதன் ராகு காம்பினேஷனும் புதன் குரு காம்பினேஷனும் இருக்கிறதுனால நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸுக்கும் இதே போல் பிள்ளையாரை வழிபாடு பண்ணலாம். அடுத்ததாக இந்த பசங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, அப்புறம் குரு அதாவது டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் ஏதோ ஒரு அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். பள்ளிக்கல்வித்துறை, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டு அந்த மாதிரி அப்புறம் கிளர்க்கு இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு அந்த அறிவிப்பாணைகள் ஏதாவது வெளிவரலாம். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் விண்ணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விநாயகர் பெருமானை வேண்டிக்கிறது நல்லாவே சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த பஞ்சமி திதியும் புதன்கிழமையும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னமும் விசேஷம். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுவது, ஆதி விநாயகர், அந்த விநாயகரை வழிபாடு பண்ணுவது. சப்போஸ் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு அருகே உள்ள இரட்டைப்பிள்ளையாரை வழிபடுவது விசேஷமான பலன்களை தரும். முயற்சி செய்து பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோதிடம் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனே